கவிஞர் மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசிலாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைத்துறையில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக விருது வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாட்டு பாடி மகிழ்வித்தார் பி. சுசிலா. சனாதானத்தை ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என சாபம் விட்ட ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சனாதானம் குறித்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு தொடர்பான கேள்விக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்ததை போன்று தற்போது டெங்கு பாதிப்பு அதிகம் இல்லை. டெங்கு பாதிப்புகள் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை காட்டச் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகம் உள்ளதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். குட்கா பொருட்களை விற்பவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. நாட்களில் 100 கோடி ரூபாய் பரிசு என வலை வீசி மக்களை இழுக்கும் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறதோ. ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை பெற தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 0 கார்பன் இலக்கை அடைய இந்திய ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதன் முன்னோட்டமாக நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சுமார் 2800 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டமிடப்பட்டுள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சோதனை ஓட்டம் நடக்கும் என அறிவிப்பு. வேலையில்லா திண்டாட்டம் என்ற கொடூர நோயை பாஜக பரப்புவதால் இளைஞர்கள் பெரிதும் பாதிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டத்தை முற்றிலும் ஒழித்து வளமான வாழ்க்கைக்கு வழிவகுப்போம் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி. ஆசியாவில் உள்ள தங்கள் நிறுவன ஊழியர்களை குறைக்க சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் திட்டம். சாம்சங் நிறுவனத்தின் இந்த அதிரடி முடிவால் 10இல் 1 ஊழியர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக அச்சம். சாம்சங் நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் ஊழியர்களின் படிநிலையை சீர் செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சாம்சங் நிறுவனம் விளக்கம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.